வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னுட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் குக்கரில் கொஞ்சம் மஞ்சள், பின்ன கொஞ்சம் உப்பு, பின்ன ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கின்னு பாதி வேக்காடு வேக வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஜாவித்ரி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துன்னுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெங்காயம், பாதி வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்துருந்தோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகிற சமயத்தில் நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 5-6 முந்திரி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி பேஸ்டெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவுமே கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணோம். அப்போ அந்த புதினா பின்ன கொத்தமல்லி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வீட்டுதே மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வீட்டு சாம்பார் பொடி, வீட்டு குழம்பு தூள் இல்லைன்றவங்க நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தனியாக சேர்த்துக்கலாம். வீட்டு மசால் தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு, இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற கறியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கறி குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த திக்னஸுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறின பிறகு அதுவே திக்காயிடும். இந்த திக்னஸுக்கு போதும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா தேங்காய், முந்திரி கடைசியில் நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ரெசிபிஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்.